அமெரிக்காவோட FBI ஃபெடரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க ஒரு ஈரானியனை வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட சிட்டிசன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வச்சு. அதாவது அந்த நபர் ஒரு பெண் துருக்கிக்கு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள், குண்டுகளை ஈரான்ல இருந்து சூடானுக்கு வித்ததுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கறத ஒரு எண்ணங்கள்ல பிடிச்சிருக்காங்க. அவங்க இத்தனை நாளா இருந்தது அமெரிக்கால தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பும்போது டப்புக்குன்னு பிடிச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன வருது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிணைய கைதிகள் இவங்களை இப்ப பிடிக்கிறதுக்கான காரணம், ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருக்காரு, அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இது போல விஷயத்துக்கு இது நடக்கலாம் அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் பல கோணங்கள்ல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுதா, ஈரான்ல இருந்து போறாங்களா, அமெரிக்கா ஜேடி வான்ஸ் அவர்கள் வருவாரா, இல்ல விட்டாஃப் அவர்கள் தானா, என்ன ஏதுங்கிறதுலாம் வரக்கூடிய நாட்கள்ல முடிவாயிருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல தான் இஸ்ரேல் அதுக்கப்புறம் அர்ஜென்டினா இவங்களோட மீட்டிங் நடந்தது. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கள் அப்புறம் அர்ஜென்டினாவோட ஜாவியர் மில்லை அவர்கள் வந்துட்டாங்க. இதுல பல விஷயங்கள் நடந்தது. இதுல எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஹைலைட்டா வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, இந்த மாதிரி வந்து பண்ண பிரேயர் பண்ணாரு, இது போல பல்வேறு விஷயங்கள் பேசுவாங்க. பட் இதுல திரையை விலக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம சேனல் அப்படி திரையை விலக்கி பார்க்கும்போது என்னப்பா தெரியுது அப்படின்னா, பரவலா சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான ஒரு ஃபிளைட் அர்ஜென்டினாக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா விடப்படும். இது ஒரு மைல்கல் அப்படிங்கிற எல்லாம் சொல்றாங்க. இதுல அப்படியே நீங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் சொல்லக்கூடிய கருத்து, இஸ்ரேலோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, இதெல்லாம் வந்து பண்ண இருக்கலையே கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம ரொம்ப பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன லைட் எழுதி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆப்ரஹாம் அக்காட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அரபு நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ இதை லத்தீன் அமெரிக்காலையும் ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது? இப்போ லத்தீன் அமெரிக்காவில் ஒரு அக்காட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாவேர் மில்லேர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற கேள்விகள். இது ஓகே, அது அமெரிக்காவால ப்ரொமோட் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம், அர்ஜென்டினாக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் ஃபீல்ட் ஆஃப் ஏஐ, ஏஐயோட துறையில இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்த செக்யூரிட்டி கோஆபரேஷன். கோஆபரேஷன் அப்படிங்கிற சொல்லிட்டாலே அதை நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது. என்ன மாதிரி கோஆபரேஷன், எந்தெந்த ஃபீல்ட்ல கோஆபரேஷன், எந்த அளவுக்கு ஆளுங்களோட எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எதுவும் வெளியே தெரியாது. ஏதோ ஒருத்தங்க கிளைம் பண்ணாங்கன்னா தான் தெரியும். இந்த பகுதியில இந்த மாதிரி ஆகி போச்சு, இதெல்லாம் ஒருத்தர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஏதோ ஒன்று கிளைம் ஆனதான் உண்டு. ஏன் அப்படின்னா அது செக்யூரிட்டி அப்படின்னு வந்துருச்சுனாலே அது இரு நாடுகளோட ரகசியமான ஒப்பந்தங்கள். அது வெளியே வரவே வராது, நடக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் ரகசியமா தான் பெருமளவில் வச்சுக்குவாங்க. ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் அர்ஜென்டினாக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. சரி, ஓகே. அடுத்தது போர் அப்படிங்கிறது உள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேலோட ட்ரோன்கள் இந்த லெபனானோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிட்டி பெயின் ஜெவிலா, அந்த சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்கள் போக போக வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கான அழிவுகள் நடந்திருக்கு, இஸ்ரேலோட அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்துறது அப்படிங்கிறது போலயே தெரியல. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி லெபனான்ல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சா அப்படிங்கிறது போல கேள்விக்கு இப்ப வந்திருக்கு. அதாவது இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தடயங்களே இல்லாம முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களா அப்படிங்கிற கேள்விகள். அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஆளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு நாடு ஒரு நாட்டுக்குள்ள போய் போர் செய்யறாங்க அப்படிங்கிறது அந்த அதுவும் தப்புதான். பட் இருந்தாலும் ஒரு காலத்துல அது இருந்துச்சு. அரசர்கள் காலத்துல போவாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களையும் ராஜாங்கத்தை கீழே கொண்டு வர வைப்பாங்க, வரி வசூலிப்பாங்க. இது போல ஒரு விஷயம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்துல கூட வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க, கப்பம் கட்டிட்டு இருந்தோம், அது ஒரு சைட் போயிட்டு இருந்தது.
ஆனா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அழிப்பு. அங்க யாரும் இருக்கக்கூடாது. அந்த பகுதி முழுவதும் முற்றிலும் அழிந்து விட வேண்டும். ஏன்னா இருந்து அங்க மக்கள் இருந்தாங்கன்னா, திருப்பி நாளைக்கு வந்து இது எங்களுதுன்னு கிளைம் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதனால அங்க யாரும் இருக்காதீங்க, எல்லாம் வெளிய போயிருங்க ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறபோல அந்த பகுதிகள் முழுவதும் அழித்து, புதுசா ஒரு கட்டமைப்பு. எப்படி காசா? அது போலயா? அதுக்காக தான் இதெல்லாமா? அப்படின்ற கேள்விகள். ஏன்னா, இதே போல ஒரு விஷயம் வச்சுக்கங்க. இதே மாரி ஒரு சம்பவம் ஜப்பான்ல. ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனே டிராஸ்டிக்கா டவுன் ஆயிருக்கு. வில்லேஜஸ்லலாம் நெறையா கிராமங்கள்லலாம் வயதானவர்கள் அப்படியே இறந்துடுறாங்க. அங்க வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணப்படாத வீடுகள் நெறையா இருக்கு. ஸோ அந்த ஜெனரேஷன்ல அடுத்தது யாருமே இல்லாம அந்த வீட்ல இருப்பாங்க. பால் போடுறவங்க, இல்ல கவர்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு வந்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் அதெல்லாம் கம்மியான விலைக்கு கூட இந்த வீடெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள்லாம் பலதும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஜப்பான்ல இது போல விஷயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட ஜப்பான்லயே 35,000 மக்களுக்கும் மேல புரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஜப்பான்ல இந்த மிலிட்டரைசேஷன் பாலிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. போருக்கு போகாதீங்க. போர் வேணாம் அப்படிங்கிறது போல. ஏன்னா யுஎஸ்க்கு இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு ஜப்பானோட படைகள மொபைலைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் இருக்குமா? அப்படிங்கிற கேள்விகள். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஜப்பான்ற ஒரு நாடே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பாப்புலேஷன் அதுல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அங்க இருக்க ட்ரூப்ஸ மொபைலைஸ் பண்ணி, கொண்டாந்து மிடில் ஈஸ்ட்ல அவங்க ஜப்பானு, சைனாக்கு எகெயின்ஸ்டா, தைவானுக்கு உதவுறது, இது போல எதுனாலும் ஜப்பானோட மக்களுக்கு நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படிங்கிறது போல தான் அவங்க தரப்பிலிருந்து இருக்கும். ஏன்னா, அதிகப்படியா மக்கள் வந்து புரொட்டஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமே கிடையாது ஜப்பான பொறுத்தவரை. ஸோ அவங்க அந்த அப்பேற்பட்ட ஒரு நாட்டிலேயே புரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு மக்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க இதனால மன ரீதியா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஒண்ணு மிடில் ஈஸ்ட்ல எப்படி, ஏசியாலயும் அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல ரொம்ப வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஈரான் அப்புறம் அமெரிக்கா. இந்த யுத்தத்தினால அமெரிக்காக்கு இழப்புகள் அப்படிங்கிறது பல விஷயங்கள். இழப்புகள் அப்படிங்கிறது பல விஷயங்கள். அதுவும் பல ஃப்ராண்ட்ல இந்த உலகத்துல பல்வேறு பகுதிகள்ல அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர பத்தின கான்சிக்வென்சஸ் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா, கான்சிக்வென்சஸ் இந்த எகெயின்ஸ்டா போர் பண்றதுனால பெஹ்ரின், அசர்பைஜான், இந்தோனேஷியா இது போல நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆதரவு அமெரிக்காக்கு ஆதரவு அப்படிங்கிற டோன் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு அசர்பைஜான் எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி ரிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு. நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஆனா இப்போ ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப அசர்பைஜான் என்ன சொல்றாங்க, ரஷ்யா பேசிக்கலாம் ரஷ்யா அப்படிங்கிற போயிட்டாங்க. நம்ம சேனல்ல அத பார்த்தோம். அசர்பைஜான் அந்த விமானம் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே ரஷ்யாவை என்னென்ன கிளிகளிச்சாங்கன்றத பார்த்தோம். இப்ப அசர்பைஜானே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இணக்கமா போறாங்க. அடுத்தது பெஹ்ரின். பெஹ்ரினுக்கு மிக பெருமளவுல வருத்தங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தை காப்பாத்துவாங்களா? அமெரிக்கான்ற ஒரு ராணுவம் இருக்குதா? நம்ம நாட்டை பாதுகாக்கத்தான் இருக்குதா? ஈரானோட ட்ரோன்கள்லாம் தடுக்க முடியலையே, மிசைல்லாம் தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் வர்றதா மேற்கு மீடியாக்கள், குறிப்பா ஜெர்மனோட மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் சொல்றாங்க. நான் நியூஸ் சைட்ல அட்டாச் பண்றேன். அதோட விரிவாக்கம் தான். அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா பல ஃப்ரண்ட்ல தோத்துக்கிட்டு இருக்காங்க. பல டிப்ளமசிலயும் வந்து பாத்தீங்கன்னா தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல அசர்பைஜான் பார்த்தாச்சு, அடுத்து பெஹ்ரின் பார்த்தாச்சு. அடுத்து இந்தோனேஷியா. ஸோ இந்த இந்தோனேஷியால வந்து பாத்தீங்கன்னா, இந்த போர்ல ஒரு போக்கு வந்தோடனே இந்த ஈரான்ல 10, 15 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இருக்குல்லங்க, அதுல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாங்க அப்படிங்கிற வித்ட்ரா பண்ணாங்க. இந்த செய்தி எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. 2வது நான் பணமும் கொடுக்கல அதுக்கெல்லாம் பெருசா. அதனால ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல வச்சு ஒரு மீட்டிங்ல போர்ட் ஆஃப் பீஸ்னு உருவாக்குனாரு. சென்ட்ரல் ஏசியன் நாடுகள், ஏசியன் நாடுகள் இது போல பல நாடுகள் இருந்தாங்க, ஒருங்கிணைஞ்சாங்க. அப்போ பேச்சுக்கள் வேறையா இருந்தது நாடுகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் இருக்காங்களா அதுல அப்படின்றதே மிக பெரும் கேள்விகளா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஈரோப்ல இந்த வேர்டு அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஈரோப்போட மீடியாக்கள்ல இது போல வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அடிபட ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ இத நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லணும்ல. இல்லாம நம்ம பாட்டு கேட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. அதுக்கு ஒரு ஆள் சொல்லிக்கிறாரு மிக முக்கியமான நபர்கள். பட் ஆனா மெயினான விஷயத்துக்கு வரணும். என்ன டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அமெரிக்காவோட உறவ துண்டிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவோர்ஸ். பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அந்த ரிலேஷன்ஷிப்ப வேண்டாம் அப்படிங்கிற தூக்கி எறியக்கூடிய மனப்பான்மைக்கு இந்த ஈரான் அமெரிக்கா போர் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏன்னா அமெரிக்காவோட அந்த பிடிவாதம். போர்ல தோத்துட்டாங்க. ஈரான வழி கொண்டு வர முடியல. அங்க இருக்கிற மக்கள் ஆட்சியை கலைக்க மாட்றாங்க. ஒண்ணு போர் செஞ்சு கிரவுண்ட் ஃபோர்ஸ அனுப்பணும். அதுக்கு வழி இல்ல. சும்மா இந்த இடத்துல நின்னுட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எங்க நாட்டுல இருக்கக்கூடிய இருப்பு போகுது, கேஸ் போகுது, ஆயில் போகுது. பல்வேறு விஷயங்கள் ஃபெர்டிலைசர், ஹீலியம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணா பற்றாக்குறையா இருக்கு. அன்றாட வாழ்க்கை மக்கள் பாதிப்படையறாங்க. அரசாங்கத்தினால ப்ராப்பரா ரன் பண்ண முடியல. இது எல்லாமே அழுத்தங்கள். அமெரிக்காவோட நட்பா இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கே அழுத்தங்கள் அப்படிங்கும்போது, எப்படி அமெரிக்காக்கு ஆதரவான முடிவுகள் பல நாடுகள் எடுக்க முடியும்? எடுக்க முடியாது இல்லையா? அயர்லாந்துல பெருமளவுல புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கிற செய்திகள் 10 நாளாவே புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட. ஸோ இதுல யூரோப்பியன் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனையில கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு மனப்பான்மையில இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை அந்த மீடியாக்கள்லயே சொல்றாங்க. யூரோப்பியன் மீடியா தான் இது. நான் நியூஸ்லாம் சைடில் அட்டாச் பண்ணேன். இதோட பெருசா படிக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். அந்த ஆர்டிக்கல் பெரிய ஆர்டிக்கல். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து வர முடியாது. நம்ம டிபெண்டா தான் இருக்கும். ஸோ நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது ரஷ்யாவை ரொம்ப அதிக அளவுல நம்பி இருக்கோம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டா வந்து ரஷ்யாவை அபேண்டன் பண்றதுங்கிறத பாலிசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளால பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நியூக்ளியர் செக்டார்லயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணணும், ரஷ்யா கிட்ட இருந்து டிபெண்டன்சில இருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு மாற்று யார்? அப்போ ரெனியூவபிள் ரிசோர்சஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணும்போது, அதுவும் குறிப்பா நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது போல போகும்போது, இந்த என்ரிச்டு யுரேனியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுறது. இதுக்கு முன்னாடி மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ இந்த ஏரியால இருந்து வந்து பண்ணா அடிக்கிறதுலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரான்ஸ் நியூக்ளியர் அணு உலையால இயங்கக்கூடிய நாடு அப்படிங்கிறத இருந்தாங்க. சீப்பா இருந்துச்சு அங்க கரண்ட்லாம். இப்ப அதுக்கும் வழி இல்லை. இப்ப ஈரான் என்ரிச் பண்றாங்க அப்படிங்கிற சொல்றதெல்லாம் இதெல்லாம் இதுதான் மெயினான காரணம். என்ரிச் யுரேனியம் என்ரிச் பண்றது அது ஒரு ஃபியூயல். எப்படி ஆயில் கேஸோ அது போல இது ஒரு ஃபியூயல். அது மருத்துவத்துக்கும் உதவும், ராணுவத்துக்கும் உதவும். ரெண்டாவது சிவிலியன் இது போல அன்றாட வாழ்க்கைக்கும் அதிகப்படியா இதுக்கப்புறம் உதவ போகுதுங்கிறதா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்ப ஈரோப் இறங்கணும்னா அந்த ஃபியூயல் இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூயல் வேணும். சரி எல்லாமே வந்து பண்ண ஒருத்தங்களை மாத்தி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பா ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபுல் ஃபிளஜ்டா வந்து பண்ண இறங்க முடியல. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனையாய் நாளைக்கு ஈரான் அவங்களுக்கு போகக்கூடிய கேஸ் ஆயில்லாம் கொடுக்காமட்டானே என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கத்தானே செய்யும். ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருப்பெல்லாம் கையை விட்டு போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல மேலும் பிரச்சனை இழுத்து விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறதோட பேசுறாங்க. இத கிளியரா பின்லாண்டோட அதிபரான அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்டர்வியூ. பட் அதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வில் பி லெஃப்ட் அலோன் அட் த எண்ட். அல்டிமேட்லி யூஎஸ் வில் பி லெஃப்ட் அலோன். இந்த ஒரு வேர்டை அவர் சொல்றாரு. எதுக்காக? அதுலயே அவர் சொல்லியிருப்பார். அடுத்த வேர்டே அவர் சொல்லியிருப்பாரு, நான் ப்ரோ அமெரிக்கன் ஆளுதான். ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் கல்ஃப் நாடுகள் அப்புறம் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அமெரிக்காவோட பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கேள்விக்குறியா இருக்கு. நம்பகத்தன்மை இல்ல. ஸோ இப்ப சேஞ்ச் கோர்ஸ், ஒரு மாற்று அப்படிங்கிறது தேவையா இருக்கு. ஸோ அந்த மாற்று அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா அல்லாத அப்படிங்கிறது போல வரும்போது ஒண்ணு தற்சார்பு. இது போல பல்வேறு விஷயங்களுக்கு அமெரிக்காவையே நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிறது போல வரும்போது அமெரிக்கா தனித்து விடப்படும் அப்படிங்கிற அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த ஈரான் அமெரிக்கா போரோட அவுட்கம். இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த போர் எஸ்கலேட் ஆகும், பெருசா இருக்கலாம், தாக்குதல் நடக்கலாம், வீரியமா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம்.
ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாசம் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல. மோசமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அமெரிக்காவ தனித்து விடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாகுமா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பல அனலிஸ்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடக்குது அப்படிங்கும்போது இந்த யுத்தம்லாம் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? பிரச்சனையே அதுக்கப்புறம் தான். ஏன்னா அமெரிக்கா, மேற்கு நாடுகள் பல மெஸ் இந்த உலகத்துல வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான். என்ன நடந்துச்சு? பார்ட்டிஷன் டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். பார்டர் டிஸ்பியூட்டுங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு. திரும்பி அங்க சண்டை நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. இது போல ஒன்ஸ் அமெரிக்கா லெஃப்ட் அலோனா விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் பல்வேறு போர்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க நேரும். அதோட இறுதியில சூப்பர் பவர்ஸ் எமர்ஜ் ஆவாங்க, பல சூப்பர் பவர்ஸ். அந்த சூப்பர் பவர்ஸ் தான் மல்டி போலாரிட்டி வேர்ல்டு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது மேபி அமெரிக்காவுக்கு நட்பா இருக்கக்கூடிய நாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல பிரிக்ஸ் நாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எதிர்காலம், வரக்கூடிய காலம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓரளவுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, த டிவோர்ஸ் அப்படிங்கிறது கண் முன்னே பாக்குறோம். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, இல்ல கேன்சல் பண்ணிடுவாங்களா, கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்ந்தே வாழ்ந்துக்கலாம்னு முடிவெடுத்துருவாங்களா, என்ன நடக்கும்ன்றத வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.